Good afternoon, students. After long back, our last class was about fluorescent microscope. Hope you have studied. Today's class is about incubator. We'll see detail about this incubator. This incubator questions frequently asked in your university examination as a 5 mark or 3 mark questions. In combination with some other question, definitely you may expect this from 10 mark also. Okay. Now we'll see about incubator. What do you mean by incubator? Generally, incubator is a device that is used to grow and maintain your microbial cultures or even cell cultures in microbiology. Not only in microbiology, in cell culture field they are using this incubator. The main thing is it can maintain a optimal temperature and especially it can maintain the humidity. Optimal temperature, that is what we have expected to grow a cell uh, to grow a cell, that means in a cell culture, even in other conditions like humidity and temperature and air conditions, everything that can maintain with the help of your incubator. And this is very essential for experimental work in cell biology, microbiology, and even your molecular level studies. In the beginning, Louis Pasteur used a small opening underneath his staircase as an incubator. That means ஒரு ஸ்டெப்ஸ் கீழே in his home he used as a small hole, steps கீழே இருக்க gap ஃபுல்லா அடைச்சிட்டு with a small hole he maintained this as a incubator and he maintained a compact temperature, ஒரு compact temperature maintain பண்ணிட்டு அதை வச்சு he used some microbial organisms. ஓகேங்களா, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. The same properties this can be used in a poultry, இந்த கோழி பண்ணையில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. This one, இந்த எக்கை வச்சுட்டு to grow it, and even various brands of incubators are even commercially available for the breeders. ஒரு breed புதுசா ஒரு சிக்கனை உருவாக்குறதுக்கு கோழிலாம் பார்த்தீங்கன்னா அடக்காக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர்ல சேம் இம்யூடிட்டி அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இன் பாக்டீரியா க்ரோத், ஈவன் ஃபெர்மெண்டேஷன் ஃபீல்ட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாலாம் க்ரோ ஆகணும். அதாவது இப்போ மாவு இருக்கு இல்லையா, பேட்டர், அது வந்து மாவு புளிக்க வைக்கிறதுக்கு வெளியே வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது மாவு ரொம்ப புளிக்காது. பட் வெளியே வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் இட்ஸ் ஆப்டிமல் டெம்பரேச்சர் இஸ் அரௌண்ட் 35 டிகிரி செல்சியஸ், 35 to 37 டிகிரி செல்சியஸில் நல்ல மாவு புளிச்சிரும். ஓகேங்களா, அந்த டைம்ல பாக்டீரியா நல்லா க்ரோத் ஆகும். சப்போஸ் யூ ஆர் கீப்பிங் தட் பேட்டர் இன்சைட் த ஃப்ரிட்ஜ், அந்த மாவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரிட்ஜில் அந்த டெம்பரேச்சர் ஆல்ரெடி ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்துருப்போம், டெம்பரேச்சர் எல்லாமே எடுத்துருச்சுன்னா சில் கண்டிஷனில் அந்த பாக்டீரியாவால் க்ரோ ஆகாது. ஓகேங்களா, அதே சேம் டைம் அந்த ஹியூமிடிட்டி, வாட் யூ மீன் பை ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதம். சம்டைம்ஸ் இப்போ வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி பெட்டரா இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு த ஹில் ஸ்டேஷன் லைக் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்வெட்டிங் வராது, காற்றுல வந்து ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டிங் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டோம். ஈவன் சம்மர் பிளேசஸ் ஆல்சோ, ஒரு ஹாட் பிளேஸில் போறீங்க அப்படின்னா கூட, இப்போ சென்னை ஆர் பாண்டிச்சேரி அந்த மாதிரி சைட்ல எல்லாம் போனீங்கன்னா ஹியூமிடிட்டி அப்படின்னும் போது அங்க ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், காத்துல ஈரப்பதம் கம்மியா இருக்கும், ஸ்வெட்டிங் வந்துட்டே இருக்கும், ஆனா ஸ்வெட்டிங் அப்சர்வே ஆகாது. ஏன்னா அங்க பக்கத்துல பீச் எல்லாம் இருக்கிறதுனால காத்துல ஈரப்பதம்ன்றது கம்மியா இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் சம் அதர் பிளேஸ், நம்ம வீட்டு சைட்ல எல்லாம் பார்க்கும்போது ஸ்வெட்டிங் வந்தது அப்படின்னா ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் வரும்போது அந்த ஸ்வெட்டிங் வந்து ஈஸியா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்ப காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால ஈஸியா ட்ரை ஆயிடும். தட் இஸ் த மெயின் ஃபேக்டர் ஹியர் இஸ் ஹியூமிடிட்டியோட மெயின் ரோல். Okay. First, in general, what do you mean by simple incubator? அப்படின்னு பார்த்தீங்கன்னா simplest incubator are insulated box with the adjacent heater. அதில் heater மட்டும் இல்லாமல் ஒரு cooling system. See, this is like a simplest incubator. It contains one thermostat. Thermostat என்னன்றது next பார்க்கலாம். Thermo probe இருக்கும். So இது வந்து temperature maintain பண்றதுக்கு, at the same time you are having a small refrigerator also to use to maintain the chill condition inside your incubator. நார்மல் ரேஞ்ச் எவ்வளவு வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மெயின்டைன் நார்மல் ரேஞ்ச் ஆஃப் 60 to 65 degree Celsius. Even some of the branded this one incubator they are using 100 degree Celsius, where in that temperature the bacteria should alive.
அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஈக்குவலை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலை பாக்டீரியாஸ் ஈவன் சம் மேமல் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒர்க் அண்டர் த டெம்பரேச்சர் ஆஃப் 37 டிகிரி செல்சியஸ் தட் மீன்ஸ் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அவர் பாடி டெம்பரேச்சர் தட்ஸ் வை வி ஆர் in our body there are some bacterial growth அப்படி இருக்கும் ஸ்ப்ரெட்டிங்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருந்ததுன்னா பாக்டீரியல் growth அதிகமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த ஹிச்சிங்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா கையிலோடைய இடுக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் அதிகமாகும் அந்த டெம்பரேச்சர்ல பாக்டீரியா நல்லா க்ரோ ஆகும் அதுதான் அந்த இச்சிங் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஃபார்ம் ஆகுது பட் இன் சம் அதர் கேஸ் 30 டிகிரி செல்சியஸ் எனஃப் ஃபார் பட்டிங் ஈஸ்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு not only on that this one Saccharomyces cerevisiae this also okay and even this incubator have an ability to a lower temperature with the help of your refrigerator if refrigerator will also attach with this incubator to maintain a temperature inside little lower and the ability to control the humidity as well as your carbon dioxide levels and important in the cultivation of your mammalian cells mammalian போது இந்த பாலூட்டி cells எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க எஸ் ஈவன் பேபியோட குழந்தைங்களாம் இன்குபேட்டர்ல வைக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து ஹேரை மெயின்டைன் பண்றது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு பாடி கொஞ்சம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக ஈவன் we are using this incubator also and what are the applications these are all the applications that you should write this for the 5 more questions okay growing cells culture and reproduction of germ colonies with subsequent germ count in the food industries and reproduction of germ colonies and biochemical oxygen demands also that is your wastewater monitoring so in the wastewater monitoring check பண்றதுக்கு அதுல pH எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே check பண்றதுக்காக we are using this and reproduction of microorganisms such as your bacteria fungi yeast and even viruses and breeding of insects and hatching of eggs in zoologies and control sample storage and growing crystals and protein crystals இதெல்லாம் X-ray diffractions la crystal வந்து grow பண்றதுக்கு they are using and it is also used in the field like genetic engineering medical treatments and even tissue cultures pharmaceutical studies hematological studies biochemical studies and even food processing cell aerations plant and animal studies solubility studies fermentation especially this one fermentation la இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த ஃபெர்மெண்டேஷன் போது இப்போ கர்ட் ப்ரொடியூஸ் பண்றது ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் ஈவன் பாக்டீரியல் கல்ச்சர் எல்லாத்துக்கும் இந்த இன்குபேட்டர் யூஸ் ஆகுது ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கேட்குற கொஷின் இன்குபேட்டர் மேக்ஸிமம் 5 மார்க் அண்ட் 3 மார்க்ல கேட்டிருக்காங்க இதோட நோட்ஸ் இதோட சேர்த்து அட்டாச் பண்றேன் ரீட் வெல் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் தேங்க்யூ